குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.7ல 6th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா a total of 90 currency notes, அதாவது மொத்தமாக 90 நோட்ஸ், ரூபாவுடைய அளவு சொல்லலாம். இப்போ நம்ம கையில் வந்துட்டு 5 ரூபா இருக்குது, 10 ரூபா இருக்குது இல்லைங்களா? எத்தனை நோட்டுகளுடைய எண்ணிக்கை நம்ம கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 90 கரன்சி நோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கன்சிஸ்டிங் ஒன்லி ₹5 அண்ட் ₹10 டினாமினேஷன்ஸ். இப்போ நம்ம கிட்ட 90 நோட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த 90 நோட்ஸில் என்னென்ன நோட் இருக்குது பார்த்தீங்கன்னா 5 ரூபா நோட்டும் 10 ரூபா நோட்டும் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதுக்கு மட்டும்தான் டினாமினேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அமௌண்ட் டு ₹500, அதாவது நோட்டுகளின் எண்ணிக்கையாக நம்ம பார்க்கும்போது என்கிட்ட 90 நோட்ஸ், இது காசு கிடையாது. நம்ம கையில் எவ்வளோ நோட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குது இல்லைங்களா? அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 90. இப்போது அதுக்கு நம்ம டினாமினேஷன் போடுறோம், அதாவது 5 ரூபா நோட்டு எத்தனை இருக்குது, 10 ரூபா நோட்டு எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம போட்டு நமக்கு ஒரு டோட்டல் வரும் இல்லைங்களா? அதுதான் ரூபா. ஸோ அமௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ₹500 இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எத்தனை ₹5 நோட் இருக்குது, எத்தனை ₹10 நோட் இருக்குது, இதுதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா 2 டைப் ஆஃப் நோட்ஸ். அப்போ நம்ம என்னென்னு வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ₹5 நோட்டை எக்ஸ்ன்னும் ₹10 நோட்டை ஒய்ன்னும் நம்ம வச்சுக்கிறோம். அப்போ எப்படி எடுத்து எழுதலாம்? லெட் ₹5 நோட்ஸ் பி எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி அடுத்ததில் என்ன எழுதுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா லெட் ₹10 நோட்ஸ் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறீங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் நோட், அதாவது 5 ரூபா நோட்டும் 10 ரூபா நோட்டும் மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 90 நோட்ஸ் இருக்குது. அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய், 5 ரூபா நோட் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது, அது 10 ரூபா நோட் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியாது, அதை ஒய்ன்னு வச்சுருக்கிறோம். ரெண்டுத்தையும் சேர்த்தா அப்படின்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். இஸ் ஈக்குவல் டு 90. இதை ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோம். அடுத்தது நம்ம டினாமினேஷன் போடுவோம் இல்லைங்களா? எப்படி போடுவோம்? 5 ரூபா நோட்டு எத்தனை இருக்குது, அதுதான் எக்ஸ் இருக்குது. ஸோ ₹5ன்றது எவ்வளோ இருக்குதுன்னா நமக்கு தெரியாது, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறோம். ஸோ அப்போ 5 இன்டூ எக்ஸ், தட் இஸ் 5x. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 ரூபா நோட்டு எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒய் டைம்ஸ் இருக்குது. அப்போ 10 இன்டூ ஒய், இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளவு ரூபா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ₹500 இருக்குது. ஸோ அப்போது இதை ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இதை நீங்கள் ஹையர் கிளாஸஸில் இன்னும் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஹையர் கிளாஸஸ் போகும்போது இது இன்னும் சிம்பிளாக இருக்கும். எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். தமிழில் நீக்கல் முறை, அதாவது ஒன்றை கேன்சல் பண்ணிவிட்டு ஒன்றை வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸையும் கேன்சல் பண்ணலாம், ஒய்யையும் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணுறது நம்மளோட சாய்ஸ். அப்போ கேன்சல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 2 நம்பரும் ஒரே மாதிரியே ஆக்கணும், அதே மாதிரி ஆப்போசிட் சிம்பிளில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம நம்பரை ஒரே மாதிரியே மாற்றுவோம். இப்போ ஒய்யை கேன்சல் பண்ணலாமா, எக்ஸை கேன்சல் பண்ணலாமான்னா நம்மளோட சாய்ஸ் தான். எப்போவுமே நம்பர் கம்மியாக இருக்கிற மாதிரி எடுத்து நம்ம கேன்சல் பண்ணும்போது அது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இங்கே 10y இருக்குதுங்களா, இங்கே வெறும் ஒய்ன்னு இருக்குது, இங்கே 5xன்னு இருக்குது, இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ 5ஆ 10ஆன்னு பார்க்கும்போது 5 கொஞ்சம் சின்ன நம்பருன்றதுனால இந்த ஈக்குவேஷனில் 1 இருக்குது, இந்த ஈக்குவேஷனில் 5 இருக்குது. இப்போ நான் எதை கேன்சல் பண்ணணுன்றதை தெளிவாகிக்கிட்டேன். எதை கேன்சல் பண்ண போகிறோம்? எக்ஸை கேன்சல் பண்ண போகிறோம். அப்படின்னா இப்போது 1 டேபிளில் 5 போகுமானா போகும். எத்தனை டைம்ஸ் போகும்? 5 டைம்ஸ். எப்போவுமே சின்ன நம்பரை பெரிய நம்பராக மாற்றலாம், ஆனால் பெரிய நம்பரை சின்ன நம்பராக மாற்ற முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பரை கம்பேர் பண்ணுங்கள். அந்த சின்ன நம்பரில் பெரிய நம்பர் போகுதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். இல்லை அப்படியும் புரியலைன்னா நீங்கள் என்ன ஒவ்வொரு மாடல் ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போதைக்கு இந்த சம்ம நீங்கள் இந்த மாடலே பார்த்துக்கோங்க. ஸோ 1 5, அப்போ 1 டேபிளில் 5 போகும். எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மொத்த ஈக்குவேஷனுமே 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ 5 இன்ட்டு 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 5x ப்ளஸ் y இன்ட்டு 5. எப்போவுமே நம்பரை தான் முன்னாடி போடணும், ஆல்ஃபபெட்டை பின்னாடி போடணும். ஸோ 5y இஸ் ஈக்குவல் டு 9 5s என்னன்னு பார்த்தீங்கன்னா 45, ஒரு 0 எக்ஸ்ட்ரா. நான் எதை மட்டும்தான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை எதுவுமே பண்ணக்கூடாது, அப்படியே எடுத்து எழுதணும். ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5x ப்ளஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 500. இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? எக்ஸ்ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே வந்துருச்சு, ஆனால் சிம்பிள் மாறி வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா எப்போவுமே சிம்பிள் சேஞ்ச் பண்ணும்போது கீழே இருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம சிம்பிளை மாற்றணும். அப்போ தான் நமக்கு கன்வீனியண்ட்டாக சிம்பிள் சேஞ்சு இருக்கும். அப்போ இங்கே ப்ளஸ் எதுவுமே சிம்பிள் இல்லைன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ ப்ளஸ்ன்னா மைனஸு, ப்ளஸ்ன்னா மைனஸு, இங்கேயும் நீங்கள் மாற்றணும். ஸோ இங்கே எதுவும் சிம்பிள் இல்லைனா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ்ன்னு சொல்லிட்டு வரும். இப்போது இது 5x, மாற்றின சிம்பிளை தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ +5க்கு -5 என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்குது? +5, இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -10. வேறு வேறு சிம்பிள்னால் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ 10ல் 5 போச்சுன்னா
5, பெரிய நம்பரோட சிம்பல் மைனஸ். அப்போ என்ன எடுத்து எழுதுவீங்கன்னா -5. இந்த ஒய்வை ஒரு தடவை தான் எடுத்து எழுதணுமே தவிர y/2 அந்த மாதிரிலாம் போடவே கூடாது. ஒரு தடவை அப்படியே எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 450க்கு சிம்பிள் இல்லைன்னா ப்ளஸ், 500க்கு என்ன சிம்பிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். அகெயின் வேறு வேறு சிம்பிள்ன்றதுனால சப்ட்ராக்ட் கழிச்சிட்டு பெரிய நம்பரோட என்ன சிம்பிளை போட்டுடணும். அப்போ 500ல் 450 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 50. பெரிய நம்பர் 500. எப்போவுமே நம்ம மாற்றிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த சிம்பிளை தான் எடுத்துக்கணும். ஸோ அதோடைய சிம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். இப்போ இந்த பக்கமும் மைனஸ் இந்த பக்கமும் மைனஸ்னா மைனஸ் கெட்ஸ் கேன்சல்டு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது நம்ம மைனஸ் ஆப்போசிட் சைடில் போகும்போது மைனஸ் பை மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அல்லது இங்கேயும் ஒரே சிம்பிள். நல்லா பார்த்தீங்கன்னா இங்கே 5y ஒரே ஒரு டேர்ம் மட்டும்தான் இருக்குது, இங்கே 50 ஒரே ஒரு செட் ஆஃப் நம்பர் மட்டும்தான் இருக்குது. அதனால் இந்த மைனஸை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஓகேங்களா, எல்லாத்துக்கும் இது பொருந்துமானா ஒவ்வொரு டேர்ம்ஸ் மாற மாற அதுக்கேற்ற மாதிரி மாறும். இப்போ இதுக்கு என்ன சொல்கிறனோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ 5y = 50 ரைட்டுங்களா. நம்ம எதை கண்டுபிடிக்கணும், ஒய்யை கண்டுபிடிக்கணும். அப்போ 50யை முதல்ல போட்டுருங்க. 5க்கும் ஒய்க்கும் நடுவில் எந்த சிம்பிள், அதாவது ப்ளஸ் மைனஸ் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். அப்போ அந்த மல்டிப்ளிகேஷன் ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா டிவிஷன். அப்போ y = என்ன வரும்னா 5 10s are 50. அப்போ ஒய்யுடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோன்னா 10. இப்போ இருக்கிறதுலே ஈஸியான ஈக்குவேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இதில் நம்பர் பெருசாக இருக்குதுங்களா, அப்போ பெட்டர் சாய்ஸ் எது, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம எப்போவுமே கம்மியான நம்பர் இருக்கிறத எடுக்கும்போது நமக்கு கேல்குலேஷன் கொஞ்சம் சிம்பிளாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் திரும்ப ரீரைட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா x + y = 90. இப்போ இதில் எக்ஸோடைய வேல்யூ தெரியாது, y நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோமோ அதை எடுத்து போடுறோம். = என்னன்னு பார்த்தீங்கன்னா 90. எக்ஸை அப்படியே வச்சுக்கோங்க 90. இப்போ எக்ஸுக்கும் 10க்கும் நடுவில் என்ன சிம்பிள் வருது, ப்ளஸ். அப்போ அதை அடுத்த பக்கம் போகும்போது என்னவா வரும்னா -10. ஸோ அப்போ x = 90ல் 10 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 80. அப்போ எக்ஸ்ன்றது நம்ம யாராக வச்சுருக்கிறோம், 5 rupees நோட்டாக வச்சுருக்கிறோம். அப்போது நம்பர் ஆஃப் 5 rupees நோட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாமா. ஸோ நம்பர் ஆஃப் ₹5 நோட்ஸ், அதாவது 5 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 80 நம்பர்ஸ், 80 நோட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் 10 rupee நோட்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 rupees நம்ம என்ன வச்சுருக்கிறோம், ஒய்ன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறோம். அப்போ எத்தனை 10 ரூபா நோட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா நோட்டு இருக்குது. ஸோ 10 நம்பர்ஸ், 10 நோட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.